பேக் டு அவர் சேனல். நீங்க பார்க்கறது பாப்கார்ன் ஸ்பாட் சேனலுக்கு இப்போதான் நீங்க புதுசா வரீங்கன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு ராவான மூவி பார்த்த ஃபீல். ராயன் இந்த மூவியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம், இன்டர்வலுக்கு முன் அப்புறம் இன்டர்வலுக்கு பின். ஏன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி வந்த படமே வேற, இன்டர்வலுக்கு அப்புறம் வர படமே வேற. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்து போயிடலாம். தனுஷ் சாரை பற்றி சொல்லியே ஆகணும். எப்போ சரியான ஆக்டிங். அண்ணா, ரெண்டு தம்பி, ஒரு தங்கச்சி அப்படின்னு ஃபேமிலியாக இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு அண்ணாவா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்ளம்னா அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அழகாக ஆக்டிங்லேயே காமிச்சிருந்தாங்க. அவங்க சேஞ்ச் ஆகிற சீன்ஸ்லாம் ஜஸ்ட் கூஸ் பம்ப்ஸ் தான். அண்ட் இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் பாயிண்ட்டை நான் எதை பார்க்குறேன்னா, தனுஷ் சாரை தாண்டி மற்ற ஆக்டர்ஸுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. லைக் அவங்க தம்பிங்க ரெண்டு பேர் அண்ட் தங்கச்சி எல்லாத்துக்குமே ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருந்தாங்க. அதுதான் படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃபையே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பூஸ்ட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். அவங்க பாண்டிங் எல்லாம் அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எஸ்ஜே சூர்யா சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பெரிய ஆக்டிங்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மற்ற மூவிஸை கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் கம்மி தான். பட் மோசம்னு சொல்ல முடியாது, ஓகே தான். அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வில்லனை விட ஹீரோக்கு தான் இந்த மூவில கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு அது ஒரு பெரிய டிராபேக்னுலாம் சொல்ல முடியாது. மூவில சாங்ஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. லோக்கலாக ஒரு லவ் சாங்கும் வருது, அதெல்லாம் நல்லாவே கொரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. டான்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் சொன்னது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். அப்படியே இப்போ நம்ம செகண்ட் ஹாஃப்க்கு வந்தா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தான் தோணும். ஒரு தாறுமாறாக வர வேண்டிய படம் செகண்ட் ஹாஃப்ல போட்டு வளப்பி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படிப்படியாக கிரியேட் பண்ண அண்ணா தம்பி பாண்டிங் செகண்ட் ஹாஃப்ல போட்டு சல்லியா உடைச்சிட்டாங்க. சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. ஏன்டா அப்படி பண்றீங்க, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சுன்னு தோணும். எதுக்காக அவங்க அண்ணா இவ்வளோ பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் வேல்யூவே இல்லாம பண்ணிட்டாங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. அது கூட விடுங்க, லிட்ரலி ஒரு சீன்ல தங்கச்சி கேரக்டர் ஒரு காளி மாதிரி போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் செட்டே ஆகலை. நான் இந்த மாதிரிலாம் சொன்னதே இல்லை. பட் அந்த சீனை பார்க்குறப்போ கிரிஞ்சாக தான் ஃபீல் ஆச்சு. ஐ அண்டர்ஸ்டாண்ட், அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. பட் எடிட்டிங்கில் தான் அந்த காளி எஃபெக்டை போட்டு காட்டினது சரியாக காட்டல. இவங்க காளி மாதிரி காமிக்க நினச்சது தப்பு இல்லை, பட் காமிச்ச விதம் தான் தப்பு. தென் இன்னொரு சீனில் அவங்க ஏதோ ஒரு குச்சி மாதிரி ஒன்று வெட்டிகிட்டே இருக்காங்க. அது எதுக்காக வெட்டுறாங்கன்னே தெரியல. அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மூவி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகியிருக்கும். பிகாஸ் இந்த மூவிக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஐ ரியலி லைக் இட், பட் செகண்ட் ஹாஃப் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். இந்த மூவியை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, பட் இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா.